வெற்றி. நூபெல்லாம் வாழ்க்கையிலே எடுத்தது இல்லை 4 மேட்ச் தொடர் வெற்றிலாம். அவனா அதெல்லாம் செக்லிஸ்ட். ஆமா, எப்ப எப்ப 4 மேட்ச் ப்ரோ ஒரு டிராஃபில நாங்க வந்து லைக் 15 தொடர்ந்து ஒரு இல்ல 3 ஹேட்ரிக் இன் போட்டுருப்போம் அதுல கண்டிப்பா. ஆமா ஆமா, இல்ல நான் 3 தான். தெரியும் இதா இருக்கு. என்ன டீம் பாத்தீங்க? பிடிஎஸ் தானப்பா? ஆமா பிடிஎஸ். ஒரு சரிப்பா. ஏன்பா என் நோட் பவர் முன்னாடி வேற எந்த பவர் வேலையாவது இருப்பா. பேஜ் இருப்பா, இங்க பக்கம் தான் இங்க இருக்கு. ஃபேஸ் 2 கரெக்டா? ஃபேஸ் 2 5 6 7வது மேட்ச் வின்னு, 12 13 14வது மேட்ச் வின்னு, 21 20 20 21 22 மேட்ச் வின்னு. அவ்வளவுதான். ஓல் விட்டது போதும். 4 மேட்ச் மயிரில் கூட வின் பண்ணல ப்ரோ. இதுக்கு மேல பாப்பீங்க ப்ரோ 4 மேட்ச் தான். ஏய் அப்போதைக்கு என்ன போய் பேசுறேன்? இப்ப எதுக்கு என்ன ஏமாத்துற? இப்ப எதுக்கு என்ன ஏமாத்துற? நான் இருக்குன்னு நினைச்சேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ எதுக்கு என்ன ஏமாத்துன? எதுக்கு என்ன பாரு. ஆல் டீடைல் ஐ ஹேவ் ரெக்கார்டுன்னு ஒரு தனி பேஜ் போட்டு ஹையர் ஸ்கில் எஸ்ஓ பிடிஎஸ் அண்ட் பிடிஎஸ் தொடர் 2 முறை ஆர்டிக் இது 4 எல்லாமே எழுதி வச்சுக்கிறேன். வேலையே ஆகாது. ஒரே டிராஃபில ட்ரிபிள் டிராஃப் பிசில போட்டா கூட எங்கேயா தேடுறதுக்கு இதாகும்னு சொல்லிட்டு நோட் பவர் வச்சுக்கிறேன். இதுக்காக ஒரு தனியா ஒரு பென்சிலே வாங்கி ஷார்ப்னர் வச்சு சிவி எழுதிட்டு இருக்கிறேன். யாருக்கிட்ட நட்ராஜ் பென்சில் ப்ளீஸ் இப்போ கூட காட்டுறேன் பாருங்க. எல்லோ பிளஸ் மஞ்சள் வச்சு ரெட் பிளஸ் கருப்பு ப்ளீஸ் எப்படி விட்டுனா பாத்தீங்களா ப்ரோ? இதுக்குதான் ப்ரோ. இதுக்கு என் கிட்ட மட்டும் வேலையே ஆகாது. போற போக்குல வந்து பாத்தீங்களா கைஸ், நாங்க அன்னைக்கு 7 மின் அடிச்சோம். அன்னைக்கு பார்க்கல நீங்க 500 கில் அடிச்சுமே, எங்களுக்கு கணக்கு வைக்கல அப்படின்னா உடனே நோட் எடுத்து 3வது பக்கம் எங்க தேடு பாத்தீங்களா? எனக்கு சொன்னோடனே ஞாபகம் இருக்கு. ஃபேஸ் 2 அதான் நான் வந்து 3 மேட்ச் வின் பண்ணலாம் சொல்ல கிடையாது. எத்தனாவது மேட்ச் நீ 3 மேட்ச் வின் பண்ண, எத்தனாவது நாளைக்கு வின் பண்ண கொண்டு என்கிட்ட கணக்கு இருக்கு. அதான் சொன்ன ப்ரோ. 5 6 7 ஒரு வின்னு, 12 13 14 ஒரு வாட்டி வின்னு ஹேட்ரிக்கு, மறுபடியும் பாத்தீங்கன்னா 21 22 23 ஒரு வின்னு. அதுல ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்க. அதுல வந்து பிடிஎஸ் வந்து மொத்தம் 24 மேட்ச்ல 9 மேட்ச் தான் வின்னு. அதுல எஸ்ஓ பிடிஎஸ் 1 2 3 4 5 6 7 வின். அதுல இவங்களுக்கு எந்த விதத்திலையும் சலிச்சது இல்லை. அவங்க 7 வின் எடுத்துக்கிறாங்க. அவங்க எத்தனை மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க? மொதல் மேட்ச் வின் பண்ணாங்க. இதுல பாருங்க, இப்ப பாருங்க பிடிக்கணும் பாருங்க. இவனை 5வது மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க 29 கிலோட, 6வது மேட்ச் வின் பண்ணிருக்காங்க 16 கிலோட, 7வது மேட்ச் வின் பண்ணிருக்காங்க 34 கிலோட. அதுக்கப்புறம் 12வது மேட்ச் 9 கிலோட வின் பண்ணிருக்காங்க, 13வது மேட்ச் 26 கிலோட வின் பண்ணிருக்காங்க, 14வது மேட்ச் பிடிஎஸ் மறுபடியும் 26 கிலோட வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் சவுண்ட் விடாத மக்கள் டீட்டெயில் சொல்லிட்டு இருக்காங்க. 21வது மேட்ச் மறுபடியும் 20 கிலோட வின் பண்ணிருக்காங்க. 21வது மேட்ச் தான் 37 கிலோட வின் பண்ணி அந்த டிராஃபியை வின் பண்ணிருக்காங்க. மறுபடியும் அடுத்த மேட்ச் 14 கிலோட வின் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் கிஸ், அவ்வளோதான் முடிச்சு. சார் 21வது மேட்ச் 37 மேட்சோட வின் பண்ணியிருக்காங்க. 22வது மேட்ச்சு 14 கிலோட வின் பண்ணியிருக்காங்க. 23வது மேட்ச் வந்து 16 கிலோட வின் பண்ணி அந்த டிராஃபியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ரீப்ரோ டிராஃபி ஃபேஸ் 2. தம்பி நீ என்ன கில் மோத வருதுன்னு என்கிட்ட போட்டுருக்கு. பிரிச்சு யாருக்கிட்ட அங்க பாரு. கோபி ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ஃபார் த ரெட் கலர் சூப்பர் சாட். தேங்க்யூ சோ மச் கோபி ப்ரோ. லவ் யூ.